நாட்டின் நலனை அடகு வைக்கும் தவிர்க்க நாட்டின் வளர்ச்சியா அரசியல் காழ்ப்புணர்ச்சியா? சிறப்பு விருந்தினராக நம்முடைய திமுகவிலிருந்து புதுமடம் ஹலீம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கலாம். ஹலீம் சார் வணக்கம். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விளைநிலங்களை பாதிக்காத, தண்ணீர் போக்கிது எதையும் பாதிக்காத ஒரு மாற்று அறிவிப்பை, ஒரு மாற்று இடத்தை தேர்ந்தெடுத்து அதை வெளியிட்டு அதற்கப்புறம் தானே இந்த மாதிரியான அறிவிப்புகள் எல்லாம் அவங்க வெளியிடணும். எப்படி பொதுவாக எந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸுமே இல்லாம எடுத்த எடுப்புல இந்த திட்டம் ரத்து அப்படின்னு சொல்றது எந்த வகையில சரி? அதாவது பொருளாதாரத்துடைய எந்த யுக்தியையும் தெரிந்து கொள்ளாத ஒரு அரசு இன்னைக்கு தாவேகா அரசு. கடந்த 2021-26 ஆண்டில் நாம் ஒரு பெரிய புதிய இலக்கோடு பயணப்பட்டோம். 2030க்குள்ள தமிழ்நாடு 1 டிரில்லியன் இலக்கு என்கிற அடிப்படையில பல்வேறு திட்டங்களை கடந்த திமுக ஆட்சியில செயல்படுத்துவதன் மூலமாக இந்த இலக்கை அடையலாம் என்று நம்ம திட்டமிட்டோம். அதனுடைய ஒரு பகுதி தான் பரந்தூர் விமான நிலையம். காரணம், இன்னைக்கும் திருப்பெரும்புத்தூர் பகுதியில் இருக்கின்ற, காஞ்சிபுரம் பகுதியில் இருக்கின்ற பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இந்த பரந்தூர் விமான நிலையம் ஒரு முக்கியமான தேர்வாக இருந்தது. காரணம், இப்போது இருக்கின்ற இந்த தற்போது நாம் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த விமான நிலையம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அதை கொண்டு செல்ல முடியும். ஒரு தன்னிறைவு அடைந்த பிறகு அது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆக முடியாது. இப்பொழுது கூட டெர்மினல் 5 என்று சொல்லக்கூடிய இந்த மீனம்பாக்கத்தில் எக்ஸ்டென்ஷன் செஞ்சாலும் அது நகரத்தின் நடுவில் இருக்கின்ற விமான நிலையம் என்பதால அதில் சில டிமெரிட்ஸ் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் கடந்த ஆட்சியில பரந்தூரில் ஒரு மிகப்பெரிய கார்கோ விமான நிலையம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த விமான நிலையம் அமைக்கப்படுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் செய்து ஒன்றிய அரசு அனுமதி பெற்று இன்னைக்கு 90 விழுக்காடு இடங்களை கையகப்படுத்தி இன்னைக்கு வேலை நடக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு தாவேகா அரசு கொஞ்சம் கூட பொருளாதார புரிதல் இல்லாமல் இன்னைக்கு அதை ரத்து செய்திருக்கிறார். நீங்க கூட இந்த பேச்சின் ஆரம்பத்தில் சொன்னீங்க, இதற்கு சமமாக வேறொரு இடத்தை எதுவும் தீர்மானித்திருக்கிறார்களா, அதனுடைய மாற்று யுக்தி என்ன, மாற்று இது என்ன அப்படின்னு கேட்டீங்க. எந்த விதமான மாற்று இடத்தை ஐடென்டிஃபை பண்ணாமல், தேர்வு செய்யாமல் இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம், இந்தியாவிலே பொருளாதார மண்டலத்தில் 2வது பெரிய மாநிலம் தமிழ்நாடு. இன்னும் சொல்ல போனா 2020 நம்முடைய தமிழ்நாட்டுடைய ஜிடிபி வெறும் 0.26% இருந்த நிலையில் கடந்த வருடம் திமுக ஆட்சியில் கடந்த வருடத்துல நம்முடைய ஜிடிபி 11.2 என்று உச்சபட்ச இடத்துக்கு நகர்ந்தது. இந்திய அளவில் ஜிடிபியில் உயர்ந்த மாநிலமாக தமிழ்நாட்டை கடந்த ஆட்சியில் இருந்து நம்முடைய முதல்வர் கொண்டு வந்தார். ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பரந்தூர் விமான நிலையத்தை நிறுத்து போக செய்ததன் மூலமாக தமிழ்நாடு பொருளாதாரத்தில் பின்னடைவை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். 2008 2009 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில தான் பல்வேறு மோட்டார் வாகன தயாரிப்பு, உதாரணமா நிசான், BMW போன்ற கார் தயாரிப்பு நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தன. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2021-26 ஆட்சி காலத்துல பல்வேறு நிறுவனங்கள், பாக்தான் சொல்லக்கூடிய ஆப்பிள் ஐபோன் தயாரிக்கின்ற நிறுவனங்கள் எல்லாம் கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்டன. இதற்கு காரணம் தமிழக அரசு, அப்போது இருந்த தமிழக அரசு கொடுத்த உத்தரவாதம், இடப்பிரச்சனை தீர்ப்பு, மின்சார பிரச்சனை தீர்ப்பு, போக்குவரத்து சரி செய்யப்படும், குறிப்பாக கார்கோ விமானங்கள் பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்லப்போனா ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தினேன், இந்த மெட்ரோ வழித்தடத்தை கூட சுங்குவார் சத்திரம் வரை எக்ஸ்டெண்ட் செய்தது கடந்த திமுக ஆட்சி. திமுக அரசு தான் சுங்குவார் சத்திரத்தை வரை மெட்ரோவுடைய எக்ஸ்டென்ஷனை கொண்டு வந்தாங்க. காரணம், இதன் மூலமாக தொழில் அந்த முயற்சி என்பது அந்த ப்ரொடக்ஷன் லெவல் உயரும் அப்படிங்கறத திமுக அரசு கணித்தது. ஒன்று. இரண்டாவது இந்த கடந்த ஆட்சியில் இந்த 2030க்குள் 1 டிரில்லியன் இலக்கு என்கிற அந்த திட்டம் என்பது அதனுடைய பாசிபிலிட்டிஸ் பேசப்பட்டது. அதற்காக பன்னாட்டு நிறுவனங்களை இங்க தொழில் தொடங்குவதற்கான பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டன. இப்ப கடந்த 2017 அதிமுக ஆட்சியில நமக்கு ஞாபகப்படுத்துற கியா மோட்டார் 1 டிரில்லியன் பொருளாதார 2030 1 டிரில்லியன் பொருளாதார இலக்கு அப்படின்னு ஒரு நிர்ணயம் வைக்கும் பொழுதே
அதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த மாதிரியான விமான நிலையங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும், போக்குவரத்து சார்ந்து. அப்போ ஒரு நாடு அப்படின்னு வரும்பொழுது அங்க என்விரான்மெண்ட்டும் முக்கியம், எக்கானமியும் முக்கியம். அது ரெண்டுத்தையுமே நம்ம எடுத்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ என்விரான்மெண்ட் சார்ந்து இந்த அரசு பேசுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இதுக்கப்புறம் எந்த இடத்துல நிலத்தை எடுத்தாலும் சரி, நிலத்தை வந்து கையகப்படுத்தினாலும் சரி, அங்க விளைநிலங்கள் ஏதோ ஒரு சதவீதத்துல பாதிக்கப்படதான் செய்யும். ஆக தீமையினுடைய அளவு எந்த இடத்துல குறைவா இருக்கு அப்படிங்கிற அந்த ஆப்ஷனையும் சூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குல்ல? இல்ல, கண்டிப்பா நீங்க சொன்ன இந்த வாதம் வந்து மிக சரியானது. நீங்க ஒரு பொருளாதார முன்னெடுப்பை நீங்கள் கொண்டு போக வேண்டும் என்றால் நிலங்களை கையகப்படுத்தணும். கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் நிலங்கள் வேண்டும் என்பது இன்னைக்கு நீங்க சென்னைக்கு சுற்றுப்புறத்தில் 5000 நிலங்கள் எந்த பிரச்சனை இல்லாம இருக்கு. இன்னைக்கு மீனம்பாக்கத்தை தாண்டி நீங்கள் வந்து எந்த இடத்தை நீங்கள் வந்து கையகப்படுத்தினாலும் இந்த நீர்நிலை பிரச்சனை இருக்கிறது, விவசாய நிலங்கள் பிரச்சனை இருக்கிறது, வாழ்வாதார பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அழகா சொன்னீங்க, எங்க தீமைகள் குறைவாக இருக்கிறதோ அந்த பெர்சன்டேஜ் அதை வைத்துதான் ஒரு முடிவெடுக்க முடியும். இப்ப நீங்க பரந்தூர்ல விவசாய நிலங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு உகந்த இடமாக பரந்தூர் இருக்கிறது, ஆந்திரா தமிழ்நாட்டு எல்லையில் இருக்கிறது. மற்றும் இந்த பரந்தூர் பன்னனூர் 2 இடத்தை வந்து லாஸ்ட் டைம் வந்து சூஸ் பண்றாங்க. அதுல வந்து பரந்தூரை சூஸ் பண்றாங்க இல்லையா? எதன் அடிப்படையில் பரந்தூரை சூஸ் பண்ணாங்க? தீமைகள் பரந்தூரில் மற்ற இடத்தை விட குறைவாக இருக்கிறது, எளிதான போக்குவரத்தை செய்ய முடியும், பொருளாதார இலக்கை அடைவதற்கு பரந்தூர் விமான நிலையம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இது எல்லாம் அதாவது பல்வேறு ஆளுமைகள் இதை பேசித்தான் முடிவெடுக்கிறாங்க. அதனுடைய அந்த அறிவு சார்ந்த நபர்கள், இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் பேசித்தான் முடிவெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதற்கு ஒன்றிய அரசாங்கம் ஆய்வு செய்தது. ஒன்றிய அரசு பல்வேறு அனுமதிகளை கொடுக்கணும், அவர்கள் ஆய்வு செய்ததுக்கு அப்புறம் தான் அனுமதியும் கொடுக்குறாங்க. 90% நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு விட்டன, அதற்கான பணம் கொடுக்கப்பட்டு விட்டன. இப்ப பூர்வாங்க வேலைகள் எல்லாம் முடிந்த பிறகு கிட்டத்தட்ட இப்ப வந்து ஒரு நிலத்தை கையகப்படுத்தினால் நிச்சயமாக மக்கள் போராட்டம் இருக்கும். பொதுவாக ஒரு ஊரை விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒரு வீடை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் இயல்பானதுதான். ஆனால் தீமைகள் ஒப்பிடும் பொழுது நம்முடைய வளர்ச்சி முக்கியம் என்று பார்க்கும் பொழுது பரந்தூர் விமான நிலையம் தமிழ்நாட்டு பொருளாதாரத்துக்கு மிக ஒரு இன்றியமையாதது என்பதை வல்லுநர்கள் கருத்து சொன்னாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இப்ப எப்படி இருந்தாலும் ஒரு 2வது பேருந்து ஒரு விமான நிலையம் நமக்கு தேவை. அது எங்க போய் எடுப்பீங்க? சென்னையை சுத்தி எடுக்க முடியாது. இப்ப ஒரு கேள்வியை முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கேட்டிருக்காங்க. நீங்க இப்ப இந்த இடத்தை கைவிட்டீங்கன்னா இதற்கு நிகரான இடம் எங்க? ஒரு இடத்தை இன்னொரு இடத்தை தேர்வு செய்யாமல் இந்த இடத்தை நீங்க எப்படி கைவிடுறீங்க? இது முக்கியமானது. இப்ப நீங்க பார்க்கணும், பக்கத்துல ஆந்திரா ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் கியா மோட்டார்ஸ் இங்கிருந்து போய்விட்டது. 13,500 கோடி நம்ம கைவிட்டு போச்சு. அப்பொழுதே நம்ம பேசணும். கடந்த திமுக ஆட்சி இதெல்லாம் கணக்கில் கொண்டுதான் பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்தாங்க. அந்த இங்கு முதலீடு செய்கின்ற பன்னாட்டு நிறுவனங்களுக்கு பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்தால்தான் இந்த 1 டிரில்லியன் இலக்கை அடைய முடியும். அதே நேரத்தில் மக்களுக்கு சிரமம் ஏற்படாமல் இருக்க வேண்டும், மக்களுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் அடைய வேண்டும். இன்னைக்கும் பாருங்க, இந்தியாவுடைய ஜிடிபியில் தமிழ்நாடு முன்னாடி இருக்கு, இந்தியாவுடைய பணவீக்கத்தில் தமிழ்நாடு கட்டுக்குள் இருக்கிறது, தனிநபர் வருமானத்தில் சராசரி வருமானத்தை விட பெருமளவு 1.5 மடங்கு கூடுதலாக தமிழ்நாடு மக்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் நடந்த அதிசயங்கள் தான். இதை உடைக்கும் விதமாக நான் இன்னொரு பார்வை பார்க்கிறேன். திமுக ஆட்சியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு சட்டமன்றத்தை புதிதாக ஒரு சட்டமன்றத்தை உருவாக்கிய போது தடுத்து நிறுத்தியது யார்? அது வந்து அப்போது இருந்த, அதுக்கப்புறம் பின்னாடி வந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தங்களுடைய ஈகோவினால ஒரு சட்டமன்ற கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு திறக்கப்படல. இப்பொழுது நான் என்ன நினைக்கிறேன்னா, பரந்தூர் விமான நிலையம் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக மாறிவிட்டால் அது திமுகவுக்கு அந்த கிரெடிட் போய் சேர்ந்து விடும் என்று தாவேகாவுடைய இந்த தற்கொலை இந்த கேள்வியை தான் நான் உங்ககிட்ட முன்வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது 90களோட இறுதியிலிருந்தே சென்னைக்கு இன்னொரு விமான நிலையம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் அடிப்படுது. தொடர்ந்து பல்வேறு கட்ட விஷயங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்படுது. அதாவது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது, வேற எந்தெந்த சைட்லலாம் என்னென்ன பாதிப்புகள் வரும். முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் எதற்காக பரந்தூரை சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஜியோகிராபிக்கல் சைட்டையும் வந்து ரொம்ப அழகாவே செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனாலும் இந்த திட்டம் கைவிடப்படுது அப்படிங்கிற பட்சத்துல இது முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி சார்ந்த ஒரு விஷயம் மட்டும்தானா? இல்ல, கண்டிப்பா கண்டிப்பா.
ஏன்னா முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ரொம்ப தெளிவா அதனுடைய அந்த புவியியல் சார்ந்த பிரச்சனைகளை பேசினாங்க. எதற்காக பரந்தூரை தேர்வு செய்தோன்னு பேசினாங்க. பரந்தூர் விமான நிலையத்துடைய தீமைகள் குறைவுங்கிறத பேசினாங்க. இதுக்கு மேல தெளிவா விளக்கம் சொல்ல முடியாது. இப்ப ஏன் எது தடுக்குது? பரந்தூர் விமான நிலையம் வந்து விட்டால், தமிழகம் பொருளாதாரத்தில் முன்னேறிவிட்டால் அதற்கு காரணம் நம்ம இல்ல, பரந்தூர் விமான நிலையம், கடந்த ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் என்று இந்த அரசு ஒரு காழ்ப்புணர்ச்சியை இன்னைக்கு வெளிப்படுத்தத பாக்குறோம். அதாவது தமிழ்நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றத்தை விட திமுக உடைய பெயர் முன்னேறிவிடக் கூடாது, கடந்த ஆட்சியில் திமுகவின் அந்த திட்டங்கள் செயல்பட்டதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டுடைய பொருளாதார இலக்கு அடைய முடியுது என்று யாரும் பேசிடக்கூடாது என்று இந்த அரசு நினைக்கிறாங்க. ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களை பெயர்கள் மாற்றம் நடக்கிறதா இல்லையா? பல்வேறு திட்டங்கள், இந்த காலை உணவு திட்டத்திலிருந்து ஒவ்வொரு திட்டத்தை ஏன் பெயர் மாற்றம் செய்யறாங்க? இது இந்த கிரெடிட் திமுகவிற்கு சென்றுவிடக் கூடாது என்கிற காழ்ப்புணர்ச்சி, அதனுடைய ஒரு பகுதி தான் பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து என்பது கூட இருக்கும். நான் என்ன கேட்கிறேன், இப்ப ஏற்கனவே ஆந்திரா நம்ம கூட போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே விசாகப்பட்டினத்துல 2வது விமான நிலையம் வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே ஹொசூர்ல ஒரு விமான நிலையம் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். கடந்த திமுக ஆட்சியில் ஒன்றிய அரசாங்கம் அதற்கு அனுமதி கொடுக்கல. ஏனால் ஹொசூர் என்பது பெங்களூரை ஒட்டி இருக்கு. ஹொசூர் வளர்ச்சி அடைய வேண்டும், ஹொசூர் ஒரு பெரிய நகரமாக மாறிவிடும் என்கிற அச்சம் ஒன்றிய அரசுக்கு இருக்கு. அதை தடுக்கும் விதமா ஏற்கனவே ஹொசூர்ல நமக்கு அனுமதி கொடுக்கல. இப்ப பரந்தூர் விமான நிலையம் ரத்து கூட அது ஒன்றிய அரசோடு சேர்ந்து தாவேகா தற்கூரி அரசு செய்தான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. காரணம், தமிழ்நாடு பொருளாதாரத்தில் முன்னேறிவிடக் கூடாது என்கிற விரும்புகின்ற சக்திகள் இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு தன்னிறைவடைந்த மாநிலமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவுடைய ஜிடிபி எவ்வளவுங்க? 4.5 ட்ரில்லியன். தமிழ்நாட்டுடைய இலக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்துல போடப்பட்ட விதை, கடந்த ஆட்சியில நம்முடைய தளபதி அவர்கள் 1 ட்ரில்லியன் என்று சொன்னார். 5ல் 1 மடங்கு ஜிடிபி தமிழ்நாடை சார்ந்ததாக இருக்கணும். இன்னைக்கு தாவேகா அரசு என்ன சொன்னாங்க பட்ஜெட்ல? நாங்க 2036ல 1.5 ட்ரில்லியன் வெறும் பேப்பர்ல தான் எழுத முடியும். வெறும் பேப்பர்ல தான் 1.5 ட்ரில்லியன் எழுத முடியும். இந்த இலக்கை எப்படி சாத்தியப்படுத்துவது? அதன் ஒரு பகுதி தான் பரந்தூர் விமான நிலையம். இப்படி தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை சுக்குநூறாக்குகின்ற வேலையை தாவேகா அரசு செய்யுது அப்படின்னு நான் சொல்றேன். திட்டங்கள் இல்ல. தாவேகா தரப்புல இருந்து சொல்லப்படக்கூடிய ஹலீம் சார், தாவேகா தரப்புல இருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெறும் ஏர்போர்ட் மட்டும் தொழில் நிறுவனங்களையும் தொழில் வேலை வாய்ப்புகளையும் தீர்மானிக்காது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன்வைக்கிறாங்க. அப்படி ஒரு அறிவிப்பை வெளியேற்றாங்க. ஆனா அவங்க ஆஸ்பெக்ட்லயே நம்ம போனோம் அப்படின்னா, தொழில் வளம் ஒரு நாட்டுல பெருகணும் அப்படின்னா அங்க முதல்ல மனித வளம் இருக்கணும், லா கரெக்டா இருக்கணும், சட்டம் ஒழுங்கு சரியான வகையில இருக்கணும், அதனோடவே சேர்ந்து இந்த மாதிரியான போக்குவரத்தும் இருக்கதானே செய்யணும். அதாவது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான வாதம் என்பதற்கு இது ஒரு உதாரணம். வெறுமன விமானம், அதாவது ஒரு ஏர்போர்ட்னா பயணிகள் போற விமான நிலையம் என்று தாவேகாவோட அரசு நினைக்குதுன்னா எவ்வளவு பெரிய பொருளாதார சீர்கேடு, ஒரு புரிதல் இல்லாத தன்மைங்கிறது இதுல இருந்தே நம்ம உணர முடியும். ஏர்போர்ட்ல கார்கோ இருக்கிறது, லாஜிஸ்டிக் இருக்கிறது. வெறுமனே பயணிகள் பயணம் பண்ணுவது மட்டும் ஏர்போர்ட் இல்ல, லாஜிஸ்டிக் டிரான்ஸ்போர்டேஷன். இப்ப நீங்க இங்க இருக்கின்ற தயாரிப்பு, இப்ப நிசான் கார்களை இங்கிருந்து ஏற்றுமதி செய்யறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹுண்டாய் கார்களை இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. அதை ஏற்றுமதி செய்யக்கூடிய லாஜிஸ்டிக் இங்க இருக்கணும். அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐபோன், ஆப்பிள் ஐபோன் தயாரிப்பு என்பது இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக தயாரிக்கக்கூடிய இடம் சென்னை தான். இதை அனுமதி கொடுத்து இதற்கான கட்டமைப்பு உருவாக்கியது கடந்த திமுக ஆட்சியில. இதற்கெல்லாம் லாஜிஸ்டிக் சர்வீஸ் வேணும், கார்கோ வேணும். விமான நிலையம் என்பது வெறுமனே மனிதர்கள் போக்குவரத்து மட்டுமல்ல. இந்த புரிதல் இவர்களுக்கு இல்ல. பொருளாதார ரீதியான புரிதலற்ற தாவேகா அரசு. அதுதான் நான் சொல்றேன். இப்ப ஏன் நம்ம மெட்ரோவை சுங்குவார் சத்திரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றோம்? நீங்க யோசிச்சு பாருங்க. சுங்குவார் சத்திரம் என்பது பரந்தூருக்கு அருகே வருகிறது. அப்ப இந்த போக்குவரத்து வரணும். இந்த பரந்தூர் விமான நிலையத்தை சாமானிய மக்களும் பயன்படுத்தணும் என்கிற ஒரு எதிர்கால திட்டம் தான். இப்ப இன்னைக்கு இருக்கின்ற திருப்பெரும்புத்தூர், காஞ்சிபுரம் பகுதியில் ஏராளமான பன்னாட்டு தொழிற்சாலைகள் இருக்கின்றன, பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்கின்றன. இவர்களுக்கு எளிதான ஒரு டிரான்ஸ்போர்டேஷன். ஒரு பன்னாட்டு நிறுவனம் எப்பங்க முதலீடு செய்யும்? அவர்களுக்கு தேவையான நிலம் இருக்கணும், அவர்களுக்கு தேவையான மின்சாரம் இருக்கணும், அவர்களுக்கு தேவையான ஊழியர்கள் இருக்கணும்.
டிரான்ஸ்போர்டேஷன், சர்வதேச அளவுல தொடர்புகள் இருக்கணும், எளிதாக வந்து போக முடியணும், அவர்கள் தயாரிப்புகளை வெளிநாட்டுக்கு எளிதாக ஏற்றுமதி செய்யணும். இன்னைக்கு சென்னை வந்து அற்புதமான நகரம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா துறைமுகமும் விமான நிலையமும் இருக்கின்ற ஒரு நகரம். இன்னைக்கு மீண்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு என்லார்ஜ் செய்யப்பட்ட ஒரு விமான நிலையம் வந்தால் அது தொழில்துறையை அதிக அளவில் உச்சத்துக்கு கொண்டு போகும். இந்த பரந்தூர் விமான நிலையம் நீங்க வந்து நடைமுறைக்கு வந்து விட்டால் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் மகாராஷ்டிராவை தாண்டி விடும் என்று கணிக்கிறாங்க. இதெல்லாம் யார் தடுக்கிறாங்க? நேற்று முதலமைச்சர் அறிவித்த இந்த பரந்தூர் விமான நிலையம் ரத்து அப்படிங்கிற அந்த திட்ட அறிவிப்பு வந்து பொருளாதாரத்தை, குறிப்பாக தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை இன்னும் 10 வருஷத்துக்கு பின்னோக்கி தள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கா? ஏன்னா இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த யங் ஜெனரேஷன் இது ஒரு தாமதமான அறிவிப்பால, ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சினால இன்னைக்கு நாம வருத்தப்படுறோமே, இன்னைக்கு நம்மளுடைய பொருளாதாரம் பின்தங்கி இருக்கு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாங்க. இப்ப நீங்க இந்த பரந்தூர் விமான நிலையத்தை ஒப்புதல் வாங்குவதற்கே நமக்கு வந்து 3-4 வருடங்கள் ஆகிவிட்டது. அவ்வளவு எளிதாக வந்து ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுக்கல. நீங்க மற்ற ஆந்திராவுக்கு கொடுத்தது மாதிரி, கர்நாடகாவுக்கு கொடுத்தது மாதிரி ஒன்றிய பாஜக அரசு எளிதாக கொடுக்கல. இன்னைக்கு விசாகப்பட்டினத்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர்கள் எளிதாக வந்து அதை ஒப்புதல் வாங்கினாங்க. ஆனா நமக்கு அவ்வளவு எளிதா கிடைக்கல. ஒவ்வொரு ஒப்புதலும் காலதாமதப்படுத்தப்பட்டது. கடந்த ஆட்சியில அதற்காக பெரும் முயற்சிகள் எடுத்துதான் நம்ம வந்து இந்த இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். அப்ப இப்பொழுது ரத்து என்பதை எளிதாக செஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா மீண்டும் ஒரு விமான நிலையத்தை இடத்தை தேர்வு செய்து இடங்களை கையகப்படுத்தி மக்கள் வந்து நிச்சயமா போராட்டத்துக்கு வருவாங்க. சமாதானப்படுத்தி புரிய வைத்து அது இன்னும் 5 வருடங்கள் ஆகும். அந்த விமான நிலையம் வந்து அது கட்டி முடிக்கப்பட்டு அதை வந்து நீங்க பயன்படுத்துவதற்கு இன்னும் ஒரு 7-8 வருடங்கள் ஆயிடும். நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் சொன்ன கருத்து இதை ஒட்டி தான். இப்ப மீண்டும் ஒரு இடத்தை கையகப்படுத்தி இந்த வேலையெல்லாம் செய்வதற்கே 5 வருடங்கள் ஆகும் பொழுது தமிழ்நாடு பொருளாதாரத்தில் ஒரு 10 வருடம் பின்தங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்பது 100% நிதர்சனமான உண்மை. இத பொருளாதார வல்லுநர்களும் இன்னைக்கு என்டாஸ் பண்றாங்க. அது ரொம்ப முக்கியமானது. இப்பொழுது தாவேக அரசு எடுத்த இந்த முடிவு, காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக எடுத்த இந்த முடிவு என்பது தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை படுகொலியில் தள்ளக்கூடிய ஒரு செயல். நீங்க எளிதா எடுத்துட்டு போயிடாதீங்க. ஒரு அரசியல் கட்சி அதற்கு எதிராக நம்ம பேசுறோம்னு நினைக்காதீங்க. இது தமிழ்நாட்டு நலன் சார்ந்த ஒரு பிரச்சனை. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழக மக்களும் கண்டிப்பாக உணர வேண்டும். இது வந்து தமிழ்நாட்டு பொருளாதாரத்துடைய வீழ்ச்சியுடைய ஆரம்பமாக இருக்கும் என்று நான் கணிக்கிறேன். நிச்சயமா தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு அரசு, அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அரசு இப்படித்தான் செயல்படும். அதனால் பாதிக்கப்படக்கூடியது நாட்டினுடைய பொருளாதாரமும் மக்களும் தான். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ஹலீம் சார். நன்றி, வணக்கம்.